சூப்பர் மாதிரி சாமியாரா போடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தன் தப்பு செய்யறான் பாரு, அவனை திருத்தணும் நினைச்சது எப்பாது 1990 அண்ணாண்ட. ஆமா, இப்ப ஒருத்தன் தவறு செய்யறானா அவனை திருத்தணும்னு நினைப்பது நம்ம அவனை திருத்தணும்னு நினைக்கிறத விட அவனை திருத்தணும்னு நினைக்கிற நம்ம உள்ளத்தை நாம திருத்திக்கணும். ஏன் பட்டாதான் ஒருவன் திருந்துற காலமாயி போச்சு இப்ப. ஆமா, அவனை படம் விட்டுதான் அவனை திருத்த வைக்கணுமே தவிர நம்ம சொல்லாத ஒருத்தனை திருத்த கூடாது. காலங்கள் மாற 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 அவனுக்கு பட்டாதான் வலி என்னன்னு தெரியும். அவனுக்கு பட்ட வலி என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அது எப்படிங்க தெரியும்? அத போல வாய் நோரா நீ எதை வேணாலும் பேசுற, பேசினே இருப்ப, உங்களுக்கு வந்தா பேசினே இருப்ப. ஆமா, பாய்ச்சிக்காரன் தெரியும் போய் அந்த வயிறு அப்புறம் வாயில பேசிக்குவோம். நீதான் நான் என் கரண்ட்ல மாட்டுறான், நீதான் அங்க மாட்டி நீட்டுங்க. அது சரிதான். ஆமா, யாராவது இருந்தாலும் என்னை கண்டவற்றை கிட்ட ஓடு. தம்பி இவ்வளவு கொண்டாடுறாங்க. அப்படியே இருந்தாலும் கைதூரன் என்று தெரிஞ்ச விஷயம் சபைக்கு வந்த விளக்கம் ஐயமுத்தை தருவத்தி திருநகை
இன்னும் மரக்காணம் நகரம். மரக்காணம் என்றால் பாரத திருவிழாவில் பெரும் புகழ் பொருந்திய நகரம் மரக்காமன் நகரம். ஆமா. அப்பா செவலபுர எஸ்.டி. சுப்பிரமணிய நயினார் ஆசிரியர் சொன்னா இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும். அப்பா நான் எவ்வளவு குழந்தைன்னு கேட்டாக்கா இந்த குழந்தை உட்காந்துங்கிறான். ஆமா. இத போல ட்ரவுசர் போட்டுன்னு அங்க மாரியம்மன் கோயில் அங்க உட்காந்துருப்பான். மாரியம்மன் கோயில்ல. ஆமா. எப்படியா அது? ஆமா. அதுக்கப்புறம் வாய்ப்பு நமக்கு இப்பதான் கிட்டியது. ஆமா. எப்படியா மரக்காணம் நகரம். ஆமா. இப்ப கிராமத்து குடி கொண்டு இருக்கக்கூடியான மாறி இல்லையா? ஆமா. காரியமில்லை. ஆமா. அதை போட்டு முத்து மாரியம்மன் அப்படின்னு ஏன் பேர் வருது? அப்படின்னா எப்படியா ஏன் வருது? பிரம்மாவுடைய புத்திரன் கொடியவர் அரக்கன். ஆமா. அந்த அரக்கன் இந்த உலகத்தை சுற்றி வந்தான். ஆமா. சுற்றி வரும் பொழுது கைலாயத்தை எடுத்தான். கைலாயத்தை அடுத்த பொழுது சிவபெருமானாகப்பட்டவர் படியளக்க சென்றார். அங்கே இருந்தது பார்வதி தேவி. இதை பார்த்தான். என்னடா இது? ஆமா. இப்படிப்பட்ட அழகு புரிந்த மகளா இந்த பெண்ணை எப்படி யாரை சேர்த்து திர வேண்டும் அப்படி என்று உள்ளத்திலே எண்ணத்தை கொண்டு சிவபெருமானுக்கு 5 சிரம். எப்படியா? சிவபெருமானுக்கு 5 சிரம். ஆமா. அந்த 5 சிரம் அதாவது அந்த உருவத்தை சொல்ல போனா அதுவும் நிறைய நேரம் ஆகும். ஆமா. அந்த 5 சிரம் பாரதத்திலே வருது. 5 சிரம் பாரதத்திலே வருது. ஆனா அந்த சிவபெருமானுடைய சிரம் 5 சிரம் பாரதத்திலே வருது. அர்லிங்கம், குருலிங்கம், சிவலிங்கம், விஷ்ணுலிங்கம், பாத்தலிங்கம். அவருக்கு பேரு போர் மன்ன துரை. அது ஒரு வரலாறு. அதை போன்று பார்த்தாலும் 5 சிரங்களோடு சிவபெருமான் உருவத்தை கொண்டான். உருவத்தை எடுத்து பார்வதியை தர வேண்டும் அப்படி என்று கைலாயம் உள்ளே சென்றான். சென்ற பொழுது அரக்கர்கள் மீது ஒரு நீச்சவாளை வீசும். இதை பார்வதி பார்த்தது. இது நம் மன்னர் மீது இந்த நீச்சவாடை கிடையாது. அப்படியானால் இந்த நீச்சவாடை அரக்கர் மீது தவிர வேறு யார் மீது கிடையாது. அப்படியானால் இதை வந்திருப்பவர் இவன் ஒரு அரக்கனே. ஆமா. அப்படி என்று எல்லாரோடு வாகத்தை கொண்டு எடுத்தார். அந்த அரக்கனை சம்மாரம் செய்தார்கள். அந்த அகோர உருவத்தோடு சிவபெருமான் உருவமாகிய அரக்கனை காலடியில் தள்ளி
அம்மா மேல கொண்டு போய் திருப்பதை ஆமா சிவபெருமான் படியிலிருந்து வந்தார். ஆமா ஓடி வந்து பார்த்தார். இந்த உருவத்தோடு சிவன் உருவத்தோடு பார்வதி தேவி மடித்திருப்பதை கண்டு கோபம் பிரவேசித்த சிவன் அடி படம் நீ வாதத்தை கேட்பது நான் சாபத்தை கொடுப்பது அப்படி என்று என் மீது எத்தனை நாள் மையமாக இருந்தால் என்ன ஒரு பிண்டமாக செய்து என்னை கொண்டு வைத்தாய். அதனால் வேண்டி இனி முதற்கொண்டு என்னிடம் இடவாகும் இல்லை கிடையாது. உலகத்திலே சென்று விரித்த கூந்தல் கோயிமுட்டை கண்கள் கருத்த திரேகம் காட்டி அறிய பிறகு பிட்டி சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்தார். பார்வதி தேவி பார்த்தது அந்த கோபத்தோடு ஆணிமுத்தை எடுத்து சிவபெருமான் மீது போட்டார்கள். முத்திலே கொடியது அந்த ஆணிமுத்து போட்ட உடனே மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவர் சிவபெருமான் இவராலேயே அந்த முத்தினுடைய வலியை தாங்க முடியல. ஆமா அதன் பிறகு பார்த்தார் பரமக்கடவுள் அம்மா இந்த வலியானது என்ன தர முடியவில்லை. பார்வதா இந்த முத்தை இறக்கு அப்படியான பொழுது சுவாமி நீங்களும் ஆச்சரியத்தில் அறிவிழந்து விட்டீர்கள். நான் கொன்றது தங்கள் எண்ணத்தில் கிடையாது. ஆனால் வந்தவன் ஒரு கொடி அரக்கன். அந்த அரக்கனும் ஆடி என்பவன் என்னை சேரவேன் என்று உன் உருவத்தோடு வந்தான். அவனைதான் கொண்டு குவித்தேன். அப்படி என்ன பொழுது பார்வதா நான் செய்தது தவறு. என் தவறை பெரிதுபடுத்தாது. அதனால் வேண்டி இந்த ஆணிமுத்தை இறக்கு. அப்படி என்ன பொழுது மன்னா ஆணிமுத்தை இறக்க வேண்டுமானால் ஒரு நிபந்தனை இந்த ஆடி என்று சொல்ல முடியாது. அரக்கனை வதத்தனால் எப்படியா ஆடி மாதமாகும். அந்த ஆடி மாதத்திலே நல்லபடியோடு எனக்கென்று குழுவற்றி கும்பம் கட்டி பொங்கல் வைத்து நல்லபடியோடு துள்ளமாவு கோழிக்கட்டை இதையெல்லாம் வைத்து படைத்தால் ஆணிமுத்தனாய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதன் பிரகாரம் சிவபெருமான் வைத்து படைத்தார். அந்த ஆணிமுத்தை இறக்கினார். ஆமா இதை பார்த்தார் சிவபெருமான் பார்வதா முத்திலே நல்லபடியோடு கொடிய முத்து இந்த ஆணிமுத்து தேவரில் ஒருவன் என்னால் தாழ முடியாத வலியை சாதாரண மனிதர்கள் எப்படி தாங்குவார். அதனால் வேண்டி இந்த ஆணிமுத்தை இனி முதற்கொண்டு மாடிகள் மீது போடக்கூடாது அப்படி என்று சத்தியத்தை எடுத்தார். சத்தியம் ஆமா. ஆனால் அதில் இருந்து பிரித்த முத்து ஒரு முத்தை எடுத்தார். 1008 முத்துகளாக பிரித்தார். 1008 ஆமா. அந்த 1008 108 பிரித்தார். 108 இருந்து ஒரு முத்தை எடுத்தார். அதிலே 16 பகிர்ந்து இப்ப பாமர மக்களுக்கு எல்லாம் போடுவது அந்த 16 வகையான முத்து தான். அந்த 16 வகையான முத்து தான் எப்படியா சிவபெருமான் மீது ஆணிமுத்து போட்டதனால் இந்த அம்மாவுக்கு பேரு முத்து மாரி என்று பேரானது வந்தது. மாரி அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் வாழ்வதற்கான அம்பாள் முத்துமாரியம்மன் அப்பேற்பட்ட அம்பாளுடைய பாதத்திற்கும் இந்த வரவேற்பு கொடுத்த புண்ணிய உத்தமர்கள் அனைவருடைய பாதத்திற்கும் இந்த வரவேற்பினை எனக்கு நல்லபடியோடு இன்னும் நல்கி கொடுத்த எனது ஆரோக்கிய நண்பர் ஆரோக்கிய அண்ணார் இன்னும் கந்தாளன் நகரத்தை சார்ந்த விஜயதிருவாளர் இன்னும் கவாஸ்கரன் அவர்கள் ஏன்னா இந்த தாமரை நமக்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியோடு நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது அண்ணன் தான். எப்படியா ஏன்னா சென்ற ஆண்டு கந்தாடு நகரத்துல அண்ணாவுடைய குலதெய்வம் ஐயனாரப்ப சுவாமி அந்த ஆலயத்தை ஏற்படுத்தி நல்லபடியோடு சீரும் சிறப்பாடும் கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு விழா முடித்து நம்ம ஓரிரவு நாடகத்தை வைத்தார்கள். எப்படியா ஓரிரவு ஆமா அது ஒரு பாக்கியம் நமக்கு பாக்கியம். ஆமா அந்த ஐயனாரப்ப முன்னத்துல இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு பார்க்க வந்துடும். ஆமா அந்த அவங்க அம்மாவை பார்க்க வந்துடும். ஆமா அதே போன்று அண்ணாருடைய பாதத்திற்கும் இந்த மாசி மக திருவிழா ஆமா இந்த அண்ணருடைய விழா குழுவுடைய பாதத்திற்கும் நாடக அலுவலருக்கும் அடியனுக்கும் தெற்கு வந்தனம் யாரை அண்ணா